ஆனந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 11/7/2025 ஆனி மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக ஆர்வமும் சந்தோஷமும் காணப்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். மதிய மணி 1:35 வரை சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய அறிமுகத்தில் கோபதாம வேண்டாம். சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தை தரும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக பணவரவுக்கு உண்டான அமைப்பு எந்த பாதிப்பும் இல்லை. முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் அனுகூலமும் ஏற்றமும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மதியம் 1:36 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அனுகூலத்தை பெற்றுத்தரும். உறவுக்காரர்கள் விஷயத்தில் இருந்த சிக்கல் ஒன்று தீர்வதற்கு முயற்சி எடுப்பது அனுகூலத்தை தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலை என்பதை மிதுனம் உணர்ந்து கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொண்டாலே மற்ற விஷயமெல்லாம் சாதகமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். எந்த பயணங்கள் வந்தாலும் தைரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மன வருத்தம் என்பது எல்லோருக்கும் எப்பொழுதும் ஏற்படும். ஆனால் நீங்கள் அதிலிருந்து வெளியில் வரமாட்டேன் என்று உடும்புப்படியாக இருப்பது எந்த விதத்தில் நியாயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை சுற்றி இருப்பவர்களை நம்பி தேவையில்லாதவர்களை பற்றி பேசுவதனால் பெரிய சிக்கல்கள் அவருடைய காதுக்கு அப்படியே போகக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். வார்த்தைகளில் அதீத கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பிடிக்காத விஷயத்தில் நகர்ந்து கொள்வது நன்மை தரும். உரிமை எனக்கு அப்படி ரைட்ஸ் என்று பேசி அவமானப்படாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளிடம் மனமிட்டு பேசுவதும் நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பது அனுகூலத்தை தரும். வியாபாரத்திலிருந்து சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும், தொலைதூரத்தில் இருந்தாலும் வீடியோ காலில் பேசுவதும் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக ரொம்ப நாட்களாக இருந்த ஒரு மன வருத்தம் இன்று நிச்சயமாக தீரும். அதற்கப்புறம் அப்பாடா என்று மூச்சு விடக்கூடிய அனுகூலம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அற்புதமாக காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது அனுகூலத்தை தரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள்
விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் சிக்கல்கள் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. துணை அல்லது துணைவியார் விஷயத்திலிருந்த மனத்தாங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறுவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் அற்புதமான அமைப்பு. தொழில் சார்ந்த முன்னேற்றம், உத்தியோகம் சார்ந்த முன்னேற்றம், வியாபாரம் சார்ந்த முன்னேற்றம் என்று ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருப்பது மிக மிக முக்கியம். பயணங்கள் சமயத்தில் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டுகளை யாரிடத்திலும் தவிர்த்து கொள்வது, தான் உண்டு தன் வேலையுண்டு என்று பயணங்களில்தான் அதீத கவனமாக இன்றைய நாள் காண்பிக்கிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக மனதில் தினம் புரியாத ஒரு பயம் காணப்படும். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும், தேக ஆரோக்கியத்திற்குண்டான மருந்து மாத்திரைகளை தவறவிடுவது எந்த விதத்தில் நியாயம். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற அமைப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வாகனத்தில் அதீதமான நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் அசையாமசையா பொருள் சேர்க்கை, அதிர்ஷ்டத்தின் அளவு, அஷ்டலக்ஷ்மி கடாட்சம், முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் நீண்ட நாட்களாக இருந்த தகராறுகள், பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமும் ஏற்றமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். இடமாற்றத்திற்குண்டான அனுகூலங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.